Welcome to all. Today we are going to discussing about the subject name Advanced Database Management System. The topic name Normalization. இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் நார்மலைசேஷன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த நார்மலைசேஷன் கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலைசேஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக நீங்கள் ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க? சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் தி அப்நார்மல், உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து அப்நார்மலாக இருந்தால் நம்ம அதை நார்மல் ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம். ஓகே, பட் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வரல, என்ன சம்திங் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ஹெல்த்தை நார்மல் ஆக்கிக்க போகிறோம். இதுதான் ரியல் டைம் சினாரியோ. இப்போ நம்ம டேட்டாபேஸை பொறுத்தவரையில் நார்மலைசேஷன்ற கான்செப்ட் எதுக்கு நம்ம போகிறாங்க, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸுக்குள்ளே சம் இஷ்யூஸ் இருக்குது, நம்மளால் ஈஸியாக அந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் now we'll going for the normalization. ஸோ அப்நார்மலாக இருக்குது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக்க போகிறோம். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நார்மலைசேஷனாக என்ன அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டயக்ராம், இந்த டேபிள் பாருங்கள், இது ஒரு single table. ஓகேவா? that is a large single table database. இது ஒரு டேபிளாக உங்களுக்கு தெரியும், combination of rows and column is called as a table. நெக்ஸ்ட்டு, இந்த டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் இருக்குல்ல, இது எல்லாமே காலம்ஸ், இது எல்லாமே ரோஸ், இது எல்லாமே ரோ, இது எல்லாமே காலம்ஸ். ஓகேவா? இது ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு, இந்த டேபிளுடைய வாட் இஸ் அல்டர்னேட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் அண்டு என்டிட்டி அண்டு ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டேபிள் அப்படின்ற டேர்மை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். டேபிள், relation, objects, entity. Another thing here, row to represent as a tuples. row உடைய alternate name என்னது, tuples. next, காலத்துடைய alternate names என்னன்னு பார்த்தீங்கன்னா attributes. இது வந்து primary part ஜென்ரலாக. ஓகே, இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் நம்ம வந்து நார்மலைசேஷனுக்குள்ள வந்துடலாம். இப்போ நார்மலைசேஷனுக்கு எதுனா, இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் டேபிள், இது ஒரு டயக்ராம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் டேபிள் இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி ஸ்மால் டேபிளாக இருக்கும். இப்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேபிள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மால் டேபிளாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த கான்செப்டுக்கு பேர் தான் நார்மலைசேஷன். ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் பாருங்கள். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் எ லார்ஜ் டேபிள் இன்டு தி ஸ்மாலர். நார்மலைசேஷனுங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ப்ராசஸ், ஒரு ஸ்டேஜ் நடக்கக்கூடியது இல்லை, இது ஒரு ப்ராசஸ், கண்டினியூ ப்ராசஸ். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, பிரேக்கிங் டவுன் இன் எ லார்ஜ் டேபிள் இன்டு ஸ்மாலர், சின்னதாக பிரிக்கிறாங்க. பட் இட் இஸ் ஏ மீனிங்ஃபுல் டேபிள் டு எலிமினேட் த ரெடண்டன்ட் டேட்டா. வரைக்கும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அந்த டேட்டாஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக பிரிக்கணும். மீனிங்ஃபுல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஒன்று இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பிரிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் தனியாக பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து நார்மலைசேஷனுடைய பேசிக் ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கு தானே பார்த்திங்கன்னா, இது வந்து RDBMS ரிலேஷன் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். நான் சொல்லியிருப்பேன், டிப்பிள்ஸ்னால் என்ன,
ரோஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் வந்து ஆஸ் பர் த டெஃபினேஷன் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது என்னென்னா ஜஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நார்மலைசேஷன் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் பர் த டெஃபினேஷன் நம்ம ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் எழுதுறதா இருக்கலாம், எதர் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த இன்டர்வியூவாக இருக்கலாம். ஸோ அட் த டைம் வந்து ஸோ ஹவ் யூ கோயிங் டு டிஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் இஸ் எ டெக்னிக் used to design the database that eliminate data redundancy, dependency and improve the consistency. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, நார்மலைசேஷனுங்கிறது ஒரு டெக்னிக். ஓகேவா, அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா பேஸை பர்ஃபெக்டாக நம்ம டிசைன் பண்ணணும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னோட மெயினான விஷயம். ஸோ ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். நார்மலைசேஷன் இஸ் எ டெக்னிக் யூஸ்டு டு டிசைன் டேட்டாபேஸ். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், அதுக்காக நம்ம முதல்ல யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் த டேட்டா ரிடண்டன்சி. எது பண்ணுது, எலிமினேட் டேட்டா ரிடண்டன்சி. இப்போ ரிடண்டன்சி எப்படின்னா என்ன அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ தான் ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டூப்ளிகேட் வேல்யூனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் வந்து ஒரு சேம் நேம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸில் வந்து ஒரே பேரில் ஒரு 3 பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பையனை கால் பண்ணால் அந்த 3 பேரும் எந்திரிப்பான். புரியுதா, அதுதான் வந்து ரெடண்டன்சி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பையனும் ஒன்று வைக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், ஒரு ரிஷன் நம்பர் கொடுத்தானா அந்த ரிஷன் நம்பர் ஒரு பையனுக்கு ஒரு ரிஷன் நம்பர் அசைன் பண்ணேன்னா நான் ஒரு பையனை மட்டும் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேவா, புரியுது ரெடண்டன்சிங்கிறதுனா டூப்ளிகேட் வேல்யூ. இதுதான் வந்து டேட்டா ரெடண்டன்சி. நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி. டிபெண்டன்சி அப்படின்னா ஒரு வேல்யூ டிபெண்ட் பண்ணி இன்னொரு வேல்யூ டிபெண்ட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரிஷன் நம்பரை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய நேம் வருது, உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, உங்களுடைய கிளாஸ் இருக்குது, இது எல்லாமே டிபெண்டன்சி. ஓகேவா, இதெல்லாம் வந்து நார்மலைசேஷனில் ஒரு இருக்கக்கூடிய இஷ்யூஸ், ட்ராபேக். ஓகேவா, அண்டு இம்ப்ரூவ் த கன்சிஸ்டன்சி. இந்த நார்மலைசேஷன் கான்செப்டில் மெயினான முக்கியமான வார்த்தை என்னென்னா டேட்டா கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டேட்டா அப்படின்னா ஒரு வெரி பர்ஃபெக்டான டேட்டாவாக இருக்கணும், டூப்ளிகேட் இல்லாத டேட்டாவாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா, அண்ட் தென் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, செக்கு, டிஃபால்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லு, நாட் நல்லு, இது எல்லாமே டேட்டா கன்சிஸ்டன்ட். இது எல்லா கண்டிஷனையும் நமக்கு அதில் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோமா, டேட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா, ஆப்டிமம் ரிசல்ட்டாக இருக்கணும், உள்ளே இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுதான் வந்து டேட்டா கன்சிஸ்டன்ட். இதுதான் நம்மளோட மெயினான ஒர்க்கு. ஓகே, இப்போ நார்மலைசேஷன் என்னன்னு உங்களுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும். செகண்ட் திங், இது வந்து ஒரு ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு கேட்கக்கூடியது. நார்மலைசேஷனுங்கிறது இட் இஸ் ஏ மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் that set the data into the table. இது என்ன பண்ணுது, that is a table form and remove the duplicate data from the relation database. ரிலேஷன் டேட்டாபேஸ்னால் ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு இதுக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் செட் பண்ணுறோம். ரிலேஷன்ஷிப் செட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம செட் பண்ணுறோம். இட் இஸ் எ மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய விஷயம் மல்டி ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கணும். ஃப்ரம் தி ரிமூவ் த டூப்ளிகேட்டட். ஸோ எந்தெந்த ரெக்கார்டும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கரெக்டான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் நேம் கரெக்டாக இருக்கணும். சப்ஜெக்ட் நேம்ஸு, அவர் நேமு, என்ன சப்ஜெக்ட்டு, எந்த கிளாஸு, எந்த பேட்ச்சு, ஒரு யூஜியா பிஜியா, இப்போ ஃபுல் டைமாக பார்ட் டைமாக, இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், normalization ensure that each table serve a specific purpose and contain only relevant data. நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். என்ஷூர்னா டு வெரிஃபை அண்ட் வேலிடேட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் என்ஷூர்? யூ ஹவ் டு வெரிஃபை அண்ட் வேலிடேட் தட் ஈச் டேபிள், ஒரு டேபிளும் இது இருக்குல்ல, இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், இதான் ஈச் டேபிள்
serve a specific purpose. ஒன்று ஒரு பர்பஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டேபிள்னு ஒன்று இருக்கணும், இந்த இடத்துல மார்க்குன்னு ஒன்று இருக்கணும், ஓகேவா. ஸோ இதில் வந்து கிரேடுன்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸில் யார் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி சம்திங் இப்போ டிவைட் பண்ணணுன்னு கூட சம்திங் ஏதோ ஒரு பர்பஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்டு கண்டைன் த ரெலவெண்ட் டேட்டா. இது சம்மந்தமான ரெலவெண்ட் டேட்டாவாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மலைசேஷனுடைய பேசிக்கான ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஆனால் அடுத்து இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் யார் கொண்டு வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்கள், இஎஃப் கோல்ட் 1970s. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறது நார்மலைசேஷன்ற கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்னால் இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப், இந்த மாதிரி மெனி ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறாங்க. இதுதான் வந்து நார்மலைசேஷனுடைய பேசிக். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் வேல்யூனா என்ன சார் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ப்ளாயி டேபிள்னா எம்ப்ளாய்க்கு என்ன இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்கும், நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ அஸ் ஏ ரிப்பீட்டட் டேட்டா. ஒரே டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இதுதான் வந்து நார்மலைசேஷனுடைய பேசிக்கான கான்செப்ட். அதே போல் இந்த ரிலேஷன் டேட்டா பேஸ்னால் என்னது, இது ஒரு டேபிள் இது ஒரு டேபிள், இதுக்கு ஒரு ஈச் அண்ட் எவரி டேபிள் வில் கிவன் அஸ் ஏ ரிலேஷன்ஷிப். ஒரு டேபிளுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிருக்கோம் டேபிள், ரிலேஷன், என்டிட்டி, கான்செப்ட், ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே என்னது ஆல்டர்னேட் நேம் ஆஃப் த டேபிள். பிகேனா ப்ரைமரி கீ அண்டு எஃப்கே அப்படின்னா தட் இஸ் ஏ ஃபாரின் கீ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா நம்மளுக்கு ஏதோ சம்திங் வி ஆர் நாட் ஃபீலிங் இல், தட்ஸ் வில் கோயிங் ஃபார் த ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இப்போ டேட்டா பேஸுக்குள்ளே என்னென்ன இப்போ எதுக்காக நம்ம நார்மலைசேஷன் கான்செப்ட்டுக்கு போயிருக்கோம், நார்மலைசேஷன் கான்செப்ட் தெரிஞ்சிக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இஷ்யூஸ். அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா பேஸ் அனாமலிஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், டேட்டா பேஸ் அனாமலிஸ். ஸோ டேட்டாபேஸ் அனாமலிஸ் அப்படின்னா என்ன இருக்குதுன்னா, சம்திங் தெர் இஸ் எ இஷ்யூ ஆன் த டேட்டாபேஸ். ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு தான் வந்து அனாமலிஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது அனாமலிஸ்னால் என்ன, ஸோ வாட் இஸ் மீன் பை டேட்டாபேஸ் அனாமலிஸ்? இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை டேட்டாபேஸ் அனாமலிஸ் அப்படின்னு கேட்குறேன்னா, இந்த ப்ராப்ளம் caused by the redundant data which is duplication data filled in the multiple record or referred as a database anomalies. என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா redundant டேட்டா, ஒரே நேமில் ஒரு ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. ஏகப்பட்ட டேட்டா இருக்கும்போது அப்போ என்ன உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இஷ்யூஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கும்போது அதே நேமில் 10 ரெக்கார்டு நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ரெக்கார்டு தான், பட் அதில் ரிலவெண்ட்டான நிறைய இஷ்யூ இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் பேர் தான் அனாமலிஸ். அனாமலிஸ் அப்படின்ற டேர்முக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, redundant டேட்டா, டூப்ளிகேஷன் டேட்டா. வாட் இஸ் மீன் பை அனாமலி? redundant டேட்டா ஆர் டூப்ளிகேட் டேட்டா. ரிமைனிங் ஐ ஹவ் டு ரைட் இன் த நீனே சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே. இதில் வந்து அனாமலைஸை பொறுத்தவரையில் தேர் ஆர் different types of anomalies இருக்கு. So what are the different types? It's contained there are 3 types of anomalies இருக்கு. Number 1 insert anomaly, number 2 update anomaly, number 3 delete anomaly. ஓகேவா. இப்போ இன்சர்ட் அனாமலின்னு என்னது, நம்மளால் ஒரு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஒரு டேபிள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட டேபிளில் நான் போயிட்டு ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் இப்படி கொடுக்கும் போய் ஒரு இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ரெக்கார்டு உள்ளே இருக்கும். அது ஒரு இஷ்யூஸ். அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம போயிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், சூர்யான்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அந்த சூர்யான்ற ரெக்கார்டு ஒரு 5 இடத்துல இருக்குது. நான் ஒரு அப்டேட் பண்ணணுன்னா எனக்கு தேவை ஒரு ரோவில் தான் அப்டேட் பண்ணணும். இது 5 இடத்துல போய் அப்டேட் ஆகிடும். ஓகேவா. அதை தான் சொன்னேன் உங்களுக்கு ரியல் டைமில் நம்ம ஒரு கிளாஸில் போய்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் ஒரு நேம் சொல்லி நான் கால் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் போய்ட்டு நம்ம வந்து ஸ்டூடியோ ஸ்டாண்டப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பையன் தான் ஒரு பையன் எந்திரிச்சு நிற்பான், 5 பையன் 5 பேர் எந்திரிச்சு நிற்க போகிறான். ஆனால் எனக்கு யார் தேவை, ஒரு ஸ்டூடெண்ட் தான் தேவை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு ஒரு ரெக்கார்டை நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தவங்க கொடுக்கும்போது நம்ம ஒரு ரெக்கார்டை அஃபெக்ட் பண்ண முடியாது, எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அப்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணி எல்லா ரெக்கார்டும் அப்டேட் ஆகும். அதேபோல் சேம் திங், ஐ நீட் டு டெலிட் த ஒன்லி 1 ரெக்கார்ட், but I cannot able to delete the record. Why?
ஆல்ரெடி சேம் நேமில் என்ன இருக்குது, ரெடண்டன்ட் டேட்டா இருக்குது, அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் வந்து delete anomaly. ஸோ இது இஸ் ஹவு டு ரிமூவ் த டேட்டாபேஸ். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரிமூவ் த டேட்டா நம்பர் 1. நம்பர் 2, நார்மலைசிங் த ஆல் த டேபிள் வித் த டேட்டாபேஸ். அங்கே இருக்கிற டேபிளை நார்மலைஸ் பண்ணுறோம். நார்மலைசேஷன் என்ன அர்த்தம், ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸை லார்ஜ் நம்பர் ஆஃப் டேபிள் வி ஹாவ் டு டிவைட் இன்டு தி ஸ்மால் யூனிட் ஆஃப் டேபிள் வித் த மீனிங்ஃபுல். அந்த மாதிரி திருப்பி பிரிக்கிறதுக்கு தான் நார்மலைசேஷனுங்கிறது. இப்போ நார்மலைசேஷன் 2 டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். ஸ்மாலாக பிரிக்கிறது, அப்புறம் என்ன பண்ணலாம், ரெடண்டன்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது, டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறது, அண்டு இம்ப்ரூவ் த கன்சிஸ்டன்சி. ஓகேவா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் இன்செக்ஷன் அனானமினா. ஸோ இதுதான் வந்து இன்செக்ஷன் அனானமி. இன்செக்ஷன் அனானமி ரெஃபர் டு த வென் ஒன் கேனாட் இன்சர்ட் த நியூ டிப்ஸ். ஒரு ரெக்கார்டை என்ன பண்ணுவோம், நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. டிப்ஸ்னு என்ன அர்த்தம், ஒரு ரோ. we cannot able to insert the one row in the table, so it's called as a insertion anomaly. Same concept. Another, the delete anomaly refer to the situation where the deletion of data result in the intent loss of the some other important. ஒரு டைம் நம்ம பண்ணனால எல்லாமே வந்து டோட்டலாக எல்லா ரெக்கார்டும் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ we cannot able to delete the record. ஏன் delete பண்ண முடியாது, ஸோ ஒன்ஸ் வில் கோயிங் டு delete only one record, பட் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் delete ஆகிடும். ஸோ அது வந்து செகண்ட் திங். தேர்ட் திங், அப்டேஷன் அனானமி. சேம் கான்செப்ட். ஐ எம் கோயிங் டு அப்டேட் த சிங்கிள் டேட்டா வேல்யூ ரெக்கார்டு மல்டிபிள் ரோஸ் இட் இஸ் அப்டேட்டட். நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு ரெக்கார்டை மட்டும் தான் எனக்கு delete பண்ண சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா ரெக்கார்டும் என்ன ஆகிடும், அப்டேட் ஆகிடும். இதுதான் வந்து டேட்டாபேஸ் அனாமலிஸ். ஸோ அனாமலிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது, ரெடண்டன்ட் இஷ்யூஸ் ஆஃப் டேட்டாபேஸ். இதில் இருந்து அதுக்கு முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம் வந்து ரெடண்டன்ட் டேட்டா. ஸோ சினானிம் என்னது, டூப்ளிகேட் வேல்யூ. இதில் 3 கேட்டகரி இருக்குது, இன்சர்ட் அனானமி, அப்டேட் அனானமி, டெலிட் அனானமி. இன்சர்ட்னா cannot insert, delete அனானமி cannot able to delete, அப்டேட் அனானமி cannot able to update. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா, ஓகே. இந்த இஷ்யூஸை ஹவு வில் கோயிங் டு சால்வ், நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இல்லை என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன கேட்டகரி இருக்குங்கிறதா நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, லெட்ஸ் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சரி, இதில் இது தேவையில்லை, இதை விட்டுருங்க. இது வந்து வாட் இஸ் நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப்னா ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்டு நார்மல் ஃபார்ம், தட் இஸ் கால்ட் அஸ் அ பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம், that is a PCNF, boys code normal form, fourth normal form and fifth normal. இதுதான் வந்து types of normal form. என்ன வந்து types of normal form அப்படின்ட்டு இருக்கு. Now we'll go into detail. என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் மீன் பை ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம என்ன சொல்கிறோம், நார்மலைசேஷன் இஸ் ஏ மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். அந்த மல்டி ஸ்டெப் ப்ராசஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, தட் இஸ் கடைசி ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். ஓகேவா. ஸோ முதல்ல இந்த டீட்டெயிலேருந்து இந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுறீங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டெஃபினேஷன் பார்க்கலாம். லெட்ஸ் யூ கேன் கன்சிடர் த டேபிள். இப்போ ஒரு டேபிள் பார்க்குறோம். இது என்னது, இதற்கு நேம் என்னது, டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆல்டர்னேட் நேம் என்னது, டேபிள், ரோ, ஆப்ஜெக்ட், entity, இது எல்லாமே டேபிள். ஓகே. ஸோ இந்த டேபிள் இட்ஸ் கண்டெயின் என்னது, ரோல் நம்பர், நேம், கோர்ஸ், ஏஜி அப்படின்னு தெர் ஆர் 4 காலம் இருக்குது. காலத்துடைய நேம் என்ன, தட் இஸ் ஏ அட்ரிபியூட்ஸ். இதில் வந்து 4 rows 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ரோ இருக்குது, தெர் ஆர் 6 rows இருக்குது. 6 rows இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. 4 column 6 rows. ஸோ காலத்துடைய ஆல்டர்னேட் நேமு அட்ரிபியூட்ஸ். ஸோ ரோல்ஸுடைய ஆல்டர்னேட் நேமு டிப்பிள்ஸ். அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கணும், பேக்கில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ரோல் நம்பர் எப்படி இருக்குது, 1 2 3, இட் இஸ் யூனிக்காக இருக்குது. நேம் வந்து யூனிக்காக இருக்குது. இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா C++. இந்த செகண்ட் இவர் ரோல் நம்பர் என்ன பண்ணுறாரு, ஜாவா படிக்கிறார். தேர்டு இவர் என்ன பண்ணுறாரு, C++. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, C++. இது ஜாவா. இந்த என்ன இருக்குன்னா, இந்த டீட்டெயில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் என்னது, தட் இஸ் ஏ ரெடண்டன்சி, தட் இஸ் ஏ டூப்ளிகேட் வேல்யூங்கிறோம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடண்டன்ட் டேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன இதெல்லாம் அந்த மாதிரி ரெண்டு ரெக்கார்டாக இருக்கோ எல்லாத்தையும் வந்து பிரித்து எழுதிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 இவர் என்ன கோர்ஸ் படிக்கிறார், 2 கோர்ஸ் படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கோர்ஸை தனியாக எழுதிடுறேன், சி தனியாக எழுதி ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். ஸோ அனதர் கோர்ஸ் படிக்கிறாரு எவரே யார், ரிஷ் நம்பர் 1 ராகுல் செகண்ட் பிரித்து நான் தனியாக எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு. செகண்டு அட்ஜஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எழுதிடுறோம். தெர் இஸ் நோ இஷ்யூ. தேர்டு ரோல் நம்பர் என்னது, தேர்டு இவர் என்ன பண்ணுறாரு, தெர் 2 கோர்ஸ் படிக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தேர்டு எடுத்துகிட்டு இது தனியாக சி தனியாக எழுதிடுறோம். அண்ட் தென் தேர்ட் சாகல் C++ இது தனியாக எழுதிடும் 23. இப்போ இது என்ன பண்ணி இதில் 2 ரெக்கார்ட் இருக்குது, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் 2 டைம்ஸ் 3 வருது. ஓகேவா? தேர்டு ஃபோர்த் வந்து செகண்ட் அதே போல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 2 இருக்குது, 2 தனியாக ஓப்பன் பண்ணி எழுதுகிறோம். 5th ரெக்கார்டு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th ரெக்கார்டு எடுத்திங்கன்னா அதில் 2 இருக்குது. ஓகே, புரியுதா? நார்மலைசேஷன் என்னன்றது இது வந்து கான்செப்ட். இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து டெஃபினேஷன் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பிடிச்சிட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியுறது கஷ்டம். அதனால தான் அப்படி ஃபஸ்ட்டு பிக்சர் ரெப்ரசன்ட் கொடுத்துட்டேன். தென் இப்போ நம்ம வந்து டெஃபினேஷன் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்? ஆல் காலம்ஸ் ஷுட் ஹாவ் சிங்கிள் அட்டாமிக், சிங்கிள் அப்படின்னா அர்த்தம் இட்ஸ் அட்டாமிக் வேல்யூ அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல் காலம்ஸ் இதுதான் வந்து ஆல் காலம் 1 2 3 ஆல் காலம். ஒவ்வொரு காலமும் சரி, ஆல் காலம் ஷுட் ஒன்லி எ சிங்கிள் வேல்யூடு அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம். அங்கே இருக்கிற காலம் எப்படி இருக்கணும், சிங்கிளாக இருக்கணும். ஓகேவா? நம்பர் 1. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னது டபுளாக இருந்ததா, இதில் என்ன பிரிச்சுருக்கோம், பிரிச்சிட்டோமா, அதுதான் வந்து சிங்கிள் நம்பர் 1. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னது, ஆல் வேல்யூ ஆஃப் த காலம், ஆல் வேல்யூ ஆஃப் த காலம் பிலாங் டு த சேம் டொமைன். அங்கே இருக்கிற வேல்யூஸ், ஒரு டேபிள் இருக்கிற ஒரு வேல்யூஸ் அதனுடைய காலம்ங்கிறது அட்ரிபியூட்ஸ் பிலாங் டு த சேம் டொமைன், ஒரே டொமைனில் இருக்கணும். அது என்ன சார் சேம் டொமைன் பார்த்தீங்கன்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, கோர்ஸ் இருக்குது, ஏஜ் இருக்குது. இது எல்லாமே என்னது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டொமைன் இருக்குது. திடீர்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டொமைனில் வந்தால் கூட நான் சேலரி கூடாது இங்கே உள்ள வைக்கக்கூடாது. இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுன்ற டேபிளுக்குள்ளே ஓகேவா, சப்போஸ் ஒரு கண்ட்ரியோட டேட்டா கொண்டாந்து இங்கே வந்து வைக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் டொமைனா ஸ்டூடெண்ட் டொமைன் தான் இருக்கணும். இதில் வந்து ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில் கொண்டாந்து வைக்கக்கூடாது. ஆர் யூ கிளியர்? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து தட் இஸ் ஏ ஆல் வேல்யூ ஆஃப் த காலம் அட்ரிபியூட்ஸ் பிலாங் டு த சேம் டொமைன், எல்லாமே ஒரே டொமைனாக இருக்கணும். ஓகேவா? டொமைன் அப்படிங்கிற மீனிங்கை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டொமைன் அப்படிங்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டொமைன், எம்ப்ளாயிங்கிறது ஒரு டொமைன், ஒரு ட்ராவலிங் அப்படிங்கிறது ஒரு டொமைன். ஓகேவா? இதுதான் வந்து டொமைன் நேம் சொல்கிறோம். டொமைன் ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் திங், ஆல் த காலம்ஸ் இந்த டேபிள் ஷுட் பி அ யூனிக் நேம். அங்கே இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய காலத்துடைய நேம் தட் இஸ் யூனிக்காக இருக்கணும். காலத்துடைய நேம் என்னது, ரோல் நம்பர், நேம், கோர்ஸ், ஏஜ், இந்த மாதிரி யூனிக்காக இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது, ஆல்ரெடி இப்போ ஏஜ்ன்னு இருக்குது, இன்னொரு ஏஜ்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நேம்னு இருக்குது. ஸோ செகண்ட் டைம் வந்து இன்னொரு டைம் வந்து நேம் எப்படி இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஆல் த காலம் டேபிள் ஷுட் பி அஸ் எ யூனிக் நேம். ஒவ்வொரு காலத்தையும் எப்படி இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அண்டு இந்த ஆர்டர் விச் டேட்டா ஸ்டோரேஜ் ஷுட் நாட் பி த மேட்டர். இதுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குங்கிறது நம்ம முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல நேமுங்கிற பேரில் ரோல் நம்பரு என்ன வேணாலும் இருக்கலாம், நேம் என்ன இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், ஜாவாக்கு பைத்தானோ எக்ஸோ ஒய்ஸட் இருக்கலாம், ஏஜ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு மெயின் கிடையாது. அதுதான் வந்து 4th பாயிண்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர் கிளியர்? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். அதுக்கடுத்து இந்த எழுதிட்டோன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எழுதணும். ஸோ இந்த டேபிள் ஃபார்மில் நம்ம சொன்ன கான்செப்டை ஒரு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், நம்ம யூ நீட் டு ரைட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் 3 அப்படியே எழுதிட்டீங்கன்னா உனக்குனால மார்க் வராது. ஆனால் என்ன பண்ணணும், அதை பற்றி இந்த என்ன ப்ராசஸ் பண்ணியோ அதை டீட்டெயிலாக எக்ஸாம் எழுதணும். பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கேட்டுறாங்களா, 5 6 மார்க்கில் கேட்டுறாங்களா, இல்லை 15 மார்க் கேட்குறாங்களான்னு கேட்கும்போது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயிலாக ஒரு 50 மார்க்கில் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவரி ஸ்டெப் யூ நீட் டு எக்ஸ்பிளைன். ஒரு ஸ்டெப்பையும் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
ஓகே, இதே வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்குறாங்கன்னா கான்செப்ட் என்ன எழுதிட்டு அதுக்கும் லைட்டாக எழுதினா போது ரொம்ப எழுத கிடையாது. அதனால் வந்து 2 மார்க்கில் கேட்டால் ஃபஸ்ட் இந்த 4 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே நம்மளுக்கு வந்து 2 மார்க்கில் போதும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கொஸ்டின்ஸ் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, a table is referred as a being first normal form. இந்த வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் டேபிள் 1. இதுக்கு தான் வந்து இதோடைய நேம் என்னது, டேபிள் 1ன்னு கொடுக்குறாங்க. ஹியர் atomicity state that is a single cell cannot be hold the multiple value. என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிள் செல் என்ன பண்ணக்கூடாது, மல்டிபிள் செல்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே எங்கே இருக்குது சிங்கிள் வேல்யூ மல்டிபிள் வேல்யூ, இதுதான் வந்து சிங்கிள் செல், இதுதான் வந்து சிங்கிள் செல். இதுக்குள்ளே என்ன இருக்குது, மல்டிபிள் வேல்யூ இருக்குது, அது பண்ணக்கூடாது. ஸோ இட் மஸ்ட் ஹோல்ட் ஒன்லி ஃபார் த சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட்ஸ். இது என்ன பண்ணணும், சிங்கிள் வேல்யூ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் disallows the multi-value attributes, composite the attributes and their combination. இது எப்படின்னா கரெக்டாக வந்து பிரித்து நம்ம ஒன்று ஒன்றா பிரிக்கிறோம். இதுதான் அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நான் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னென்னு புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிலோ வந்து மேலே பார்த்தது ஓகே, அந்த டேபிளில் ரெக்கார்ட் தட் ஹாஸ் பின் இன்ஃபார்ம் அபவுட் த ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கோர்ஸ் அண்டு ஏஜ். இந்த டேபிளில் என்ன இருக்குது, இந்த 4 ஃபீல்டு இருக்குது, அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. And then in the student record table you can see that the course column has to 2 value. இந்த கோர்ஸில் வந்து 2 வேல்யூ இருக்குது, C++ இந்த மாதிரி வேறு 2 வேல்யூ இருக்குது. this does not follow the first normal. இதனால் அது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஃபாலோ பண்ணல. ஸோ now you can go for the first normal form of the table. இதனால தான் நான் என்ன பண்ணுறோம், இது வந்து என்ன ஆகிடுச்சு, இது வந்து ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது என்னது, ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டோம், அதனால் அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நவ் யூ கேன் யூஸ் த ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அபவுட் டேபிள், யூ கேன் கெட் த பிலோ ரிசல்ட். இந்த ரிசல்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னது, ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன். ஓகேவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் நார்மலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். ரெண்டாவது விஷயம், எதுக்காக நார்மலைசேஷன் கான்செப்ட்டுக்கு போகிறாங்க, தெர் இஸ் சம் இஷ்யூ இன் த டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே ஏதோ இஷ்யூ இருக்குது, அதுக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே அனாமலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அனாமலிஸ்னா ரெடரண்ட் ரெக்கார்டுன்னு தெரியணும். அதில் 3 இருக்குது, இன்சர்ஷன் அனானமி, டெலிஷன் அனானமின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த அனாமலிஸ் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நார்மலைசேஷன் கான்செப்ட். அதில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நார்மலைசேஷன்னா என்ன, நார்மலைசேஷன் டைப் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், பாஸ்கோ நார்மல் ஃபார்ம், ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் அண்ட் ஃபிஃப்த் நார்மல் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் அப்படின்னாங்கிறது உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் மீன் பை செகண்ட் நார்மல் ஃபார்ம்னு பார்க்க போகிறோம். ஓகே.